குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ கோரக்கர் சித்தர் அவர்கள் அருள் செய்த சந்திர ரேகை 200 பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 72. காரி மனங் கலந்தவிடங் கடிவாளந்தான் கண்ணேறு காந்தரசம் கனிவாம் பாந்தம் மாறிவரும் வாசிதனை மடக்கியொன்றாய் மறுவாமல் சமரசமாய் ஓடத்தாக்கு வாரிக்கொண்டு வலுவாக உடல் தான் நிற்கும் வருகும் வழி போகும் வழி நன்றாய் தோணும் சூரியரும் சந்திரரும் பிறழாதெய்தால் சொல்லறிய பூரணந்தான் நிலைமையாச்சே. உன் மனத்தில் நஞ்சாக கலந்த பெண்ணாசையை அந்த இடத்திலேயே கடிவாளம் இட்டு விரட்ட கண்களில் ஏறி காந்தம் போல் இழுத்து கெடுக்கும் ஆசையை அறுத்து கனிவுடனும் அன்புடனும் இருந்து அங்கேயே நினைவை நிறுத்து மழை பொழிவது போல் சோவென்றும் ஹம் என்றும் நடந்து வரும் மூச்சை எட்டிரண்டாக மாற்றி ஏறி வரும் வாசியை கொண்டு யாவர்க்கும் சமரசமாயிருக்கும் பூரணத்தை விட்டு விலகாமல் தாக்கு. இந்த சாதனையால் இவ்வுலகில் மிக்க செல்வங்கள் யாவையும் பெற்று வளமாக வாழலாம். உடலும் உயிரும் வலுவாகி என்றும் அழியாது நிலைத்து நிற்கும். நாம் வந்த வழியும் போகும் வழியும் நன்கு புரியும். வாசி ஓடும் வழியை நன்கு அறிந்து சந்திர கலையையும் சூரிய கலையையும் தவறாது ஒழுங்குபடுத்தி செய்து வந்தால் வெளியே சொல்வதற்கு அரியதான பூரண பொருள் நித்தியமாய் நிற்கும் நிலை அறிவாய். பாடல் 73. ஆச்சென்ற அனல் தாவும் அடிமேலாக அறிவு கொண்டு உன் மனத்தால் உன்னால் உன்னை பாய்ச்சலர கனமதுரமிறக்கியுண்ண பருந்தொண்டை ருசி காணும் கனமாகத்தான் கூச்சமின்றி தொண்டை தனில் இனிப்புண்டானால் குறையாது வயது மிக வளர்ந்து ஓங்கும் பேச்சில்லை மனமதுவும் பிறண்டிடாது பெண்மாயை கொட்டமெல்லாம் அடங்கி போமே. அகாரத்தில் தான் அனலாகிய அக்னிக்கலை திருவடியின் மேலே அமைந்து இருக்கின்றது. அறிவால் அறிவை அறிந்து கொண்டு உன் மனத்தால் உன் மனத்தையே பார்த்து வாசியை பாய்ச்சி நில்லுங்கள். பின் சும்மா இருந்து சோதியினால் பெருகும் அமிர்தத்தை உன்னாக்கில் இறக்கி உண்ணுங்கள். அதை பருகிய தொண்டையில் கண்ட ருசி அற்புதமான பெரும் சுகத்தை தரும். அந்த ருசியின் தன்மையை வெளியே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஓர் இனிப்பும் மெய் அனுபவமும் தொண்டையில் உண்டானால் அதனால் இளமை என்றும் குறையாது ஆயுளும் வளர்ந்து புகழ்பெற்ற சிறப்புடன் ஓங்கி வாழ்வீர்கள். மௌனத்தை விட்டு மனம் அசையாது நின்று வேறெங்கும் சென்றிடாது. பெண் மாயையினால் ஏற்படும் காம கோப கொட்டங்கள் எல்லாம் தானாகவே அடங்கி போய்விடும். பாடல் 74. போச்சென்ற பொய்மாயை புறத்தே நிற்கும் பூமனமே வீசி வருந்தி ரேகங்காந்தி பாய்ச்சலது பாயாது பரத்தினோடே பக்குவமாய் பகபத்தி மின்னல் காட்டும் ஒய்ச்சலின்றி ஓம் என்றே எப்போதுந்தான் உணர்ந்துணர்ந்து மறவாமல் மனத்தார் செப்பா பேச்சுவிடன் தோன்றும் பேரின்ப மெய்ப்பால் பொங்கி வழிந்தருட்குருவின் அருளுண்டாமே. பொய்யான மாயைகள் யாவும் அகன்று போய் வெளியே உண்மையான பூரணம் நிற்கும். மெய் உடம்பில் பூவின் நறுமணம் வீசி வரும். உடல் பொன் போல் மின்னும். மூச்சும் வெளியே பாயாது பரம்பொருளோடே கூடி நிற்கும். பக்கத்தில் நிற்கும் தீயே பக்தியாக மின்னி பக்குவமாகி சோதியை காட்டும். அதை விட்டு அகலாமல் ஓய்வு என்பதே இன்றி எப்போதும் இடையராது ஓம் என்ற ஓங்காரத்தை நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஓங்காரத்தை மறவாமல் மனத்தினால் மௌனமாய் செபித்து வர பேசாத மந்திரம் பேசுகின்ற விதம் தெரியும். பேரின்ப பரவசத்தால் மெய்யின்பம் அடைந்து அமுதப்பால் பொங்கி வழியும் சர்க்குருவின் அருள் நிச்சயம் கிடைக்கும். ஆகையால் இந்த யோக ஞான சாதனைகளை அறிந்து உணர்ந்து மெய்ப்பாடுபட்டு உயர்வு அடையுங்கள். பாடல் 75. ஆமேக்கே லக்கினமும் மகரமாகி அவ்வீட்டுக்குடையவனும் குருவோடெய்தி தாமே மிக்கேது மிக எவரோடேனும் தயவாக 5-6 11 பூமேவு புந்தியொரு கிரகத்தோடே பொருத்தமுடன் எங்கேனும் இருக்கில் பார்க்கில் பாமேவு ஞானமணி சித்தனாகி பரமனையே பணிந்துலகில் வசிப்பான் கேளே. சோதிட நியதிப்படி லக்னம் மகரமாகவும் அந்த மகர லக்னத்திற்கு உடையவனான சனி குருவோடு சேர்ந்தும் கேது வேறு எந்த கிரகத்தோடும் கூடி 5, 6, 11 ஆகிய கட்டங்களில் எங்கு நின்று இருந்தாலும் புதன் ஏதேனும் ஒரு
கிரகத்துடன் கூடி நின்றாலும் அல்லது பார்த்தாலும் இந்த அமைப்பில் ஜாதகம் அமைந்து இருப்பவன் இப்போவுலகில் மிக சிறந்த ஞானியாவான். மேலும் மணிமந்திர ஔஷதத்தை உணர்ந்த சித்தனாகி பரம்பொருளான ஈசனையே பணிந்து நின்று இவ்வுலகில் வசிப்பான். பாடல் 76. கேளே நன்மதியவனும் மேடத்தெய்த கெடுதியிரா அமுதப்பால் பெருக்கமுண்டு நாளேதும் குறையாது நாதாந்தத்தின் நாட்டமிக கண்டிடுவன் இவ்வாறாக சூலேனர் கிரகங்கள் சூழ்ந்து நின்றால் சொல்லறிய பேரின்ப நிட்டை யோகன் கோலேதுமில்லாத குணவான் ஞானி குவலயத்தில் இவனும் ஒரு குருவாம் பாரே. இன்னும் கேள், இதே மகர லக்னத்தில் பிறப்பிடித்தவனுக்கு சந்திரனில் மேஷம் அமைந்திருந்தால் எக்கெடுதியும் நேராமல் யோக ஞான வாழ்வு பெற்று அமுத பால் உண்டு பால் பாக்கியத்துடன் பெருக வாழ்வான். அவனுடைய ஆயுள் வளருமே என்று குறையாது வாசி யோகத்தில் வலுப்பெற்று நாத விந்திலேயே நாட்டங்கொண்டு எந்நாளும் ஈசனையே கண்டு தியானித்து இருப்பான். இவ்வாறாக அவன் உருவாகும் போதே அவன் ஜாதகத்தில் நன்மையை தரும் கிரகங்கள் சூழ்ந்து நிற்கும். சொல்வதற்கரிய பேரின்பத்தை அடைந்து எப்போதும் தியானத்திலும் யோகத்திலும் ஈடுபட்டு இருப்பான். அவனுக்கு எந்த கிரகத்தினாலும் கேடுகள் எதுவும் ஏற்படாது. எந்த வினைகளுக்கும் அஞ்சாத சுத்த வீரனாகவும் நல்ல குணவானாகவும் இருந்து தவம் புரிபவனே சுத்த ஞானி. இவன் இந்த பூவுலகில் ஒரு நல்ல குருவாக திகழ்வான்.